அலைகடல் மகிழேசா அலி துயில் வாசா அலைகடல் மகிழேசா அச்சுதனே முகுந்தா ஆனந்த சீவைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த சீவைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த சீவைகுந்தா ஓம் நமோ நாராயணா நாராயணா ஆதிசடேசையனா அருள்தருவாய் வாமனா உம்மிதனை மீட்க உன்னையனே அருள்வாய் ஆதிசடேசையனா அருள்தருவாய் வாமனா உம்மிதனை மீட்க உன்னையனே அருள்வாய் காரண பூரணனே நால்வகை வேதம் தந்த தத்துவ குணசீலனே ஓம் நமோ நாராயணா நாராயணா நன்றி 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 சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் அனுகிரகம் திரோதனம் என்று சொல்லக்கூடிய பஞ்சகீர்த்தியங்களையே சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவனாகப்பட்டவர் படைப்புதலை செவனத்துவதற்காக சனகர் சனந்தர் சனாதன சனந்தம் என்று சொல்லக்கூடிய சனகாதிய நால்வரை தோற்றுவித்தார். ஆனால் அவர்களோட படிப்புத்துறை நாட்டமின்றி தவம் செய்ய போய்விட்டார்கள். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, மோதக பிரியா விநாயகா, கணிப்பிரியா கந்தா என்பதைப் போல கழகப்பிரிய நாரதா என்ற நாமத்தை பெற்ற 30 தேவர்கள் 44 சீமார்கள், எச்சர், கிண்ணரர், கிம்பருடர், சித்தர், வித்யாதரர், திக்குத்தேவலா, இந்திரன், யமன், அக்னி, நிருதி, வாயு, வருணன், குபேரன், ஈசான முதலிய அந்தரவாசிகள், யோகபூமியர், சிவகணங்கள் அத்தனை பேரும் பொதுவானவன். அகாரத்தை உகாரத்தில் ஒடுக்கி, உகாரத்தை மகாரத்தில் ஒடுக்கி, மகாரத்தை நாதத்தில் ஒடுக்கி, நாதத்தை மாயில ஒடுக்கி, சக்தியில் நாதம், நாதத்தில் விந்து, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்தில் மகேஸ்வரன், மகேஸ்வரத்தில் சுத்த வித்தை, வித்தையில வாக்கு 51 அச்சரங்கள், 81 வாதம், 224 கோடி குணங்கள், சப்தகோடி மகாமந்திரம், 4 வேதம், 3 இதிகாசம், 18 புராணம், சகல சாஸ்திரங்கள் அத்தனை கற்றவன். இன்று அதிகாலை கண்விழித்து நித்திய கர்மனுஷ்டானங்கள் முடித்துவிட்டு முதலாவதாக சத்தியலோகத்தில் விட்டுக்கக்கூடிய ஊர்வன 11ஆம் 9 மானுட நீர்ப்பறவை நாற்காலர் 10ஆம் சீரிய பந்தமாம் தேவர் 14ஆம் அயன்படுத்தமிழ் சீர்த்தாவரம் நாளதில் சொல்லக்கூடிய 4 வகை யோனிகள் 7 வகை தோற்றங்கள் 84 லட்ச ஜீவராசி கூடிய தந்தை பிரம்மாவை கண்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு பொறுப்பிலை பிறந்த தன்னன் புகழிலே கிடந்த சங்க திருப்பிலை இருந்து வகை ஏட்டில் வந்த பேதை நெருப்பிலை நின்று கட்டும் நிலைமையான மறுப்பிலை பயின்ற பாவை மருங்களே வளர்கின்றான் சொல்லக்கூடிய என் தாய் கலைமலர் கண்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு இருந்ததாக வைகுண்டம் சென்று பார்க்கல் வாசல் சீமன் நாராயணமூர்த்தியின் பாட்டன் பரந்தாமனை விண்ணவர் கோணை கோவியர் குஞ்சம் ரமணனை மாயனை மதுசூதனை கிருஷ்ணனை கார்மேவனை ஆயிலை துகின்ற அனந்தனை கண்டு தெரிவித்து ஆனந்தம் பெற்றுவிட்டு செல்வத்துக்கு தெய்வமான கூடிய இந்த பாட்டி மகாலட்சுமி தேவியார் என்று வணங்கி ஆசீர்வாதம் பெற்று மூன்றாவதாக திருக்கையிலாய மலை சென்று வீட்டுக்கூடிய சிவபெருமான் ஆதிய நடுவும் ஈரும் மருவும் உருமும் ஏது மரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்த மலனை பிரணவரூபமான பரமேஸ்வரன் கொண்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு பூலோகம் வந்து இங்கே சூரனை அளித்த செருந்தனிய திருத்தணியை மலை மேல் எம்பெருமான் கந்த பெருமானை நினைத்து வழிபடலாம் என்று நினைத்தாலும் கூட நமக்கு எனக்கு என்ன சாபம், ஒரு சுப முகூர்த்த நாளிகைக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. அவ்வாறு தங்கினால் என்னுடைய சிரசாகப்பட்டது ஆகிரத்த காரணத்தால்
ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்த நிறையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். ஏன் தெரியுமா சொல்றேன்? சித்திரமும் கைப்பழக்கமா? சித்திரம் என்பது ஓவியம். ஓவியத்தை எடுத்தவனே சரியா ஒரு மனுஷன் வரைஞ்சிட முடியுமா? கை பழகணும். அதுக்கு பேர் சித்திரமும் கைப்பழக்கம். செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னா மேடை ஏறி ஒரு வசனத்தை பேசுறோம் அப்படின்னு வச்சுங்க, ஒரு தடவைக்கு 1000 முறை பயிற்சி பண்ணாலும் பரவாயில்ல, நாப்பிரழ்ச்சி ஏற்படாமல் ஒரு தூய ஒரு செந்தமிழ் சொல் உட்காரணும் நாக்குலன்னா பயிற்சி முக்கியம் ரொம்ப. அதான் செந்தமிழும் நாப்பழக்கம். அதுபோல இந்த பிறவி குணம் ஒரு இதில் இந்த பாடல்ல ஏன் தெரியுமா? இத்தனை வசனம் பேசினேன், இத்தனை வசனத்துக்கு வாசிக்காம அந்த 1008 சுக்கு சிதறலுக்கு மட்டும் ஐயா வாசிய பதில் சொல்லி ஆகணுமா? விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டினா இல்ல. வந்தோட்டி வள்ளி கிட்ட தான் தர்க்கம் பண்ணுவாங்க. நீங்க எங்கள்கிட்டயே வந்து இப்ப கலைகளுக்கு எல்லாம் சரியா ஊர்க்கார எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, அமைதியா நாடத்தை பாத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்தோட்டி எங்கள்கிட்ட கலகம் பண்றீங்களா? இதெல்லாம் இல்ல. இவ்வளவு வசனம் பேசுனேன். ஏன்னா ஒரு பாடலுக்கு தேவை 2 என்ன தெரியுமா? என்னது? ஒன்று சுதி, இன்னொன்னு தாளம். ஸ்ருதி மாதா லய பிதா. அப்ப பாட்டு பாடி வந்து தாளமும் சரி ஸ்ருதியும் சரி விலகாமல் வாசிச்சிருங்க என் பாட்டுக்கும். அதனால மற்ற மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பல்லாண்டு வாழ வேண்டும். நன்றி நன்றி. சரி, இதை ஏத்துக்கிறேன். வசனத்துக்கெல்லாம் வாசிக்காம யார் சொல்லி கொடுத்தது? எந்த வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? சாமி, இயல் இசை நாடகம். இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, வசனம்னா நாடகம்னா நடிப்பு, நாடகம்னா நடிப்பு. நடிப்புக்குலாம் வாசிச்சாதான் அதெல்லாம் வாத்தியம். அப்புறம் எதுக்கா எங்களை போட்டு கூட்டிட்டு இருக்க? என்ன காரணம் கேக்குறீங்க? இல்ல, இந்த 1008 தான் எனக்கு பிரச்சனை. இப்ப அதானே நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? 1008 சுக்குசர்லாம் தலை வெடிக்கணும்னு சொன்னேன். வர்ற நாரதர்லாம் இதே வாசனம் தான் பேசுறாங்க. சரி, ஆனா ஒரு நாரதர் தலையோட இது வரைக்கும் வெடிக்கல. இன்னைக்கு உங்க தலையாச்சு. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். உலகங்கள் மொத்தம் 14 உலகம். 14 உலகத்தில் எந்த உலகத்துக்கு போனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த 14 உலகத்துக்குள்ள இந்த பூலோகத்துக்கு வந்தால் மட்டும்தான் அடுத்தவன் வீடு எப்போ இடியும், அடுத்தவன் கைகாலி எப்போ உடையும், அடுத்தவன் தலை எப்போ வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இது உங்களை சொல்லி குத்தம் இல்லை, இந்த பூலோகத்தோட இயற்கை தான். அப்போ என் தலை வெடிக்கணும்னு ஆசை உங்களுக்கு, அவ்வளவுதானே. இருப்பினும் கூட என் தலை வெடிக்காமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? திகடச்சக்கர சிம்ஹம் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர வெண்மணி அவரை விகடச்சக்கர மைப்பதம் போற்றுவோம் என்ற அந்த விநாயக பெருமானை இசைபாடி வணங்கினால் இன்று கண்டிப்பாக கலகம் கிட்டும் என்பதற்கனங்க செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சிவகுலதவ கொழுந்தே எம்மையில் சீருடன் ஆள்பவனே, கணபதியே எங்கள் குல விநாயகனே. ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணமே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, கீதையை எழுதி தந்த பக்ர துண்ட விநாயகனே, எழுதி தந்த பக்தர் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. பாமனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துகள் சொன்னவனே, பாவனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துகள் சொன்னவனே, பாமனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துகள் சொன்னவனே, வீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே, வைத்தே அன்பா விமோசனம் கொடுத்தவனே, செல்வ கணபதியே
சித்தி விநாயகனே சிவகுலதவ கொழுந்தே சிவகுலதவ கொழுந்தே எம்மை இங்கு சீருடன் ஆள்பவனே நல்லவை செயலில் எல்லாம் உடனிருக்கும் வல்லவ கணபதியே நல்லதோர் செயலில் எல்லாம் உடன் நின்ற வல்லவன் கணபதியே நல்லவர் செயலில் எல்லாம் உடனிருக்கும் வல்லவ கணபதியே பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே நேசா செல்வ 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 கணபதியே எங்கள் தோழன் சித்தி விநாயகனே சிவகுலதவ கொழுந்தே சிவகுலதவ கொழுந்தே எம்மை எங்கு சீருடன் ஆள்பவனே சிவ கணபதியே எங்கள் தோழன் சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே அல்லல்வோம் வல்வினைவோம் மண்ணை வீழ்ச்சி நன்றி நன்றி அல்லல்வோம் வல்வினைவோம் மண்ணை வீழ்ச்சியில் பிறந்த தொழிலைவோம் போவா துகிரம் நல்ல குணம் அதிகமாக அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதுகால் என்று சொல்லியது யாரு அவை பிராட்டி சொன்னான். ஏன்னு கேட்டா இந்த உலகத்திலே தெரியாம செஞ்சா அதுக்கு பேர் என்னது ரூபு தவறு. தெரிஞ்சே செஞ்சா சரி தப்பு. எங்க தப்பெல்லாம் கொண்டு வரலங்க. அதாவது தெரியாம செஞ்சா தவறு, தெரிஞ்சே செஞ்சா தப்பு. தெரியாம செய்யக்கூடிய தவறுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பு உண்டு, ஆனா தெரிஞ்சே செய்யக்கூடிய தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி பார்க்க போனோம்னு வச்சுங்க, தாயினுடைய கருவறை இருக்குது பார்த்தீங்களா, கருவறைக்குள்ள ஒரு குழந்தை தாயை உதைக்குமா உதைக்காமல் இருக்குமா? உதைக்கும். அது தெரிஞ்சு உதைக்குதா தெரியாமல் உதைக்குதா? ஐயோ நம்ம குடியிருக்க கோயிலோ கருவறை இதை உதைக்கக்கூடாது அப்படின்னு தெரியுமா அந்த குழந்தைக்கு? சின்ன குழந்தைக்கு என்ன சாமி தெரியும்? சின்ன குழந்தைக்கு தெரியாது. தெரியாமல் செய்கிறத பாவத்தில் சேர்க்கலாமா? தாயினுடைய கருவறைக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுது தெரியாமல் தான் உதைக்குது. நம்மளுடைய தாய் நம்மளை சுமக்கிறா, நம்ம உதைக்காமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக காலை குக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் நினைக்குமா? இல்லை, குழந்தை உதைச்சா மட்டும்தான் குழந்தை உசுரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்படி உதைக்கலன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம்? குழந்தை மரித்து விட்டது. மரித்து விட்டதுன்னு என்ன? உயிர் பிரிந்து விட்டது, இறந்து விட்டது என்ற அர்த்தம். அப்போ தாயினுடைய கருவறைக்குள்ளே இருக்கும் பொழுது குழந்தை உதைக்கணும். அப்படி உதைக்கிறத பாவத்தில் ஒரு ஆண்மகன் சேர்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆம்பளை வர்க்கமே பெண் ஆதிக்கம் செலுத்துது பாரு, அதாவது ஆண் ஆதிக்கம் செலுத்துது பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பாடலை பாடினது யார் தெரியுமா? அவை பிராட்டி தான் பாடினான். அப்போ பெண்ணுக்குள்ளே பெண் சொல்ல ஒன்றும் இல்லைன்னு ஆச்சா? அப்போ தாயினுடைய கருவறைக்குள்ள ஒரு குழந்தை உதைக்கிறத பாவத்தில் சேர்த்தவ அவை பிராட்டி. அந்த பாவத்தையும் போக்கணும் அப்படின்னா யாரை வணங்கணும்? செல்வ கணபதியை கைதொழுத கால்னு பாட்ட முடிக்கிறா. அப்படின்னா செல்வ கணபதியை வணங்கணுமா? ஏன்னா நம்ம ஊரில் ஒரு கணபதி இருப்பார், உங்கள் ஊரில் ஒரு கணபதி இருப்பார், விநாயகர். ஏன்னா சைவம், வைணவம், சாத்தம், சௌரம், கௌமாரம், காணபத்தியம் என்பது 6 வகையான சமயம். இந்த சமயத்துக்குள் உட்பிரிவு 6 வகையான சமயம். இந்த 6 வகையான சமயத்தில் காணபத்திய வழிபாடு அப்படிங்கிறது உட்புகுந்த பிறகு கணபதி, அதாவது விநாயகர் இல்லாத ஒரு ஊரை பார்க்க முடியுமா அந்த தமிழகத்துக்குள்ள? இந்த ஊரில் விநாயகர் இருக்காரா? குழந்தை விநாயகர். இந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தை விநாயகர் உங்கள் ஊரில் இருக்கானே? விநாயகர் இருக்காங்க, ஆனால் குழந்தை விநாயகர் இல்லை. ஏன்னா ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் மற்றொரு ஊரில் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் விநாயகர் என்பது பொதுவாக இருக்கிறாரு. ஏன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குழந்தை விநாயகரை வணங்கினா அந்த பாவம் போகாதான், ஆனால் விநாயகரை வணங்கணுமா? எந்த விநாயகரை வணங்க சொன்னா அவை பிராட்டின்னு கேட்டால் செல்வ கணபதியை கைதொழுதகால். செல்வ கணபதி எங்கே இருக்காது? அருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதி. அருணை கோபுரம். அப்போ தாயினுடைய கருவறையில் உதச்ச பாவத்தை போக்கத்துக்கு அருணை கோபுரத்துக்கு எங்கே போகிறது? அருணை கோபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை அப்படி சொல்லணும். முந்த நாள் உங்கள் நாடத்துக்கு வந்தாப்புல, அதனால ஒட்டுக்காப்பி அடிக்கிறாப்புல, வேற ஒன்றும் இல்லை. ஒட்டுக்காப்பி அடிச்சு வசனம் பேசுறது முக்கியம் இல்லை, தப்பு தப்பா பேச. இயல் இசை நாடகங்கள் வசனம் சொன்ன பத்தியா? நாங்க எங்க உங்க கூட வந்தேன்? எங்க கூட வரலையா? இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன். அப்படியா? யூடியூப்ல பார்த்துருப்பாப்புல. அப்ப என்ன விஷயம் சொல்றீங்கன்னா, தாயினுடைய கருவறையில் உதச்ச பாவத்தை போக்கிறதுக்கு திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு போகணும். ஏன்னு கேட்டால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்பது பஞ்சபூதம்.
பஞ்சபூதத்துக்கே உண்டான ஒரு சிவஸ்தலம் இருக்கு அப்படின்னு கேட்டா நெருப்புக்கே உண்டான சிவஸ்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தீபம் சொல்றோம்ல, அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்துக்கு பேரு அருணை கோபுரம். எதனாலன்னு கேட்டா அருணகிரிநாதராகப்பட்டவர் கெட்ட பின்புதான் ஞானி, கெட்டு போயிட்டாரு. கெட்டு போனவர் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நான் உசுரோடு இருக்க மாட்டேன், சாக போறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு எங்கே ஏறிட்டாரு? திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கிழக்கு கோபுர வாசல் மேலே ஏறினார். அந்த கோபுரத்தில் ஏறி அங்கேருந்து குதிச்சார். குதிச்சு கீழே விழுந்தவர் சாகணும் இல்லை, சாகலை. உடனே முருகப்பெருமான் வந்து தாங்கி நின்று நாளை விராலிமலை வருக, அடுத்து வயலூர் வருக அப்படின்னு ஒவ்வொரு ஊராக வர சொல்லி திருப்புகழை பாட வைத்தார். அப்போ அவர் ஏறி குதிக்க முற்பட்ட கோபுரத்துக்கு பெயர் அருணை கோபுரம். அருணகிரிநாதர் ஏறி குதிக்க முற்பட்ட கோபுரத்துக்கு பெயர் அருணை கோபுரம். அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கணபதியை வணங்கினோம்னா தாயுடைய கருவறையில் உதச்ச பாவம் போகுமா? இருந்தாலும் கூட மச்சம் குரும வராக வாமன ராம பலராம பரசுராமா கிருஷ்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமனை வணங்கிவிட்ட போதிலும் இன்று வணங்க வேண்டும் என்ற காரணத்தாலே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குழல் கொடுக்க மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். வாயு தண்ணீர் தவழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவள். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், வேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். கொடுத்த மூங்கல்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். தங்கை கொடுத்தார் அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ்காக தங்கை கொடுத்தார். அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். ஆண்டவருக்கு உரிமையுள்ள தங்கை கொடுத்தார். ஆண்டவருக்கு உரிமை உள்ள தங்கை கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தார். உடல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கங்கை மத தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நன்றி நன்றிங்க. வருவதும் போவதும் இன்பம் துன்பமும்
வந்தால் போகாதது புகழும் பழியும், தானாக வருவது இளமை மூப்பும், தன் கூடவே இருப்பது பாவமும் புண்ணியமும், அடக்க முடியாத ஆசையும் துக்கமும், பிரிக்க முடியாத பாசமும் பந்தமும், எல்லோருக்கும் சமமான இந்த உலகத்தில் பிறப்பும் இறப்பும் மட்டும்தான். அப்போ பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் நம்ம யாருங்கிறத நமக்கு அடுத்த தலைமுறை பேசும். அப்போ பிறப்பிற்கும் இறப்புக்கும் இடையில என்ன நம்ம பேர் வாங்கி வச்சிருக்கோம், என்ன பேர் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். அம்மா நல்லவளா இருந்திருக்கா, அப்போ அம்மாவுடைய பேரை காப்பாற்றுறதுக்காக நானும் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்களும் உண்டு. ஆமாம், அது ஒரு அப்பா பரம்பரை தலைமுறை அப்பாவோ தாத்தா எல்லாம் நல்லவராகவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க பேருக்கு இழுக்கு வராத வண்ணம் நானும் நல்லா வளர ஆசைப்படுறேன். அப்படி பிறருக்காகன்னு சொல்லி நம்ம வாழ்கிறது அல்ல. யாருக்காக தெரியுமா நம்ம வாழறோம்? நம்ம உடம்புக்காக. இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்புக்காக தான். ஏன்னா தோன்றின் போலோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. உலகத்தில் தோன்றிட்ட அப்படின்னா புகழ்ச்சியோடு வாழ்ந்துரு. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நீ தோன்றாமல் இந்த உலகத்தில் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னார். அப்போ இறக்கும் பொழுது புகழ் உடம்பு எய்தவன். இந்த உடம்பு புகழ் ஆன்மா நான் சொன்னாங்க, புகழ் மனிதன் நான் சொன்னாங்க, உடம்பை தான் சொன்னாங்க. அதனால தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தவருக்கு இந்த ஜீவன் தான் சிவலிங்கம். இந்த உடம்பு தான் முக்கியம். உலகத்தில் எல்லாத்தையும் விட எது முக்கியம்? உடம்பு. இந்த உடம்புக்காக மட்டும்தான் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா, யார் நமக்கு பேர், யாரெல்லாம் பேர் வைக்கிறாங்க நல்லா கவனிங்க. பிறக்கும் பொழுது தாயினுடைய கருவறைக்குள்ளேருந்து உயிரோடு வந்து பிண்டமாக விழுந்தோம் அப்படின்னா உலகமே சேர்ந்து ஒரு பேர் வைக்கும். என்ன பேர்னா குழந்தை. குழந்தை ஒரே பேர் தான், உலகமே சேர்ந்து குழந்தைன்னு பேர் வைக்கும். இதுவே பள்ளிக்கூடம் அனுப்பும் பொழுது பெத்தவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பேரை விட பொதுவாக பார்க்க போனோம்னா அந்த உடம்புக்கு என்ன பேர்? மாணவர். அவ்வளவுதான், மாணவர். இந்த உடம்புக்கு மாணவருங்கிற ஒரு பேர். அடுத்து கவனிங்களே, இந்த உடம்புக்கு ஓட்டை போடுறதுக்குன்னு ஒரு விழா, காதணி விழா, செவிப்பொன் சூட்டு விழா. நல்லா தமிழில் சொன்னோம்னா செவிப்பொன் சூட்டு விழா. அப்போ அந்த காதணி விழாவிற்கு பத்திரிக்கை அடிக்கிற நல்லா கவனிங்க. பத்திரிக்கையில் என்ன தெரியுமா அடிப்பாங்க? பத்திரிக்கை அடிக்கிறவர் யார் இருக்கீங்களா? ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க. அப்போ இந்த பத்திரிகையை அச்சிடக்கூடிய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, திரு வளர்ச்செல்வன் கலைமணி அவர்களுக்கு காதணி விழா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அது திரு வளர்னா என்ன? திருங்கிற மேன்மை, திரு என்பது மேன்மை, மேன்மையை பொருந்தியவனாக இவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு 10 பேராக நிச்சயிக்கப்பட்டு அவனுக்கு காதை குத்துறோம் அப்படிங்கிறது. இதுவே திருமணத்தின் பொழுது திரு நிறை செல்வன். அப்போ காது குத்துக்கு வளர், திருமணத்தின் போது நிறை, திரு நிறை செல்வன். திரு என்பது 10 பேரால் சேர்ந்து நிறைக்கப்பட்டு இவனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம், இவனும் குடும்பத்தை ஓட்ட தகுதியானவன் அப்படின்னு 10 பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருங்கிறத நிறைத்து கொடுக்கிறோம். அப்போ திருமணத்தின் பொழுது திரு நிறை செல்வன். அடுத்து நல்லா கவனிங்களே, அடுத்து இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்களே. திருமணத்தின் பொழுது மாலையும் கழுத்துமா ஒரு பொம்பளை பிள்ளையோட பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கானா அவனுக்கு என்ன பேர்? மாப்பிள்ளை. 1000 பேர் இருக்கட்டும், பெத்த தாய் தகப்பன் கூட அன்னைக்கு மாப்பிள்ளையை கூட்டி வாங்கன்னு சொல்லுவாங்க, என் மயனை கூட்டி வாங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ அன்னைக்கு என்ன பேர் வாங்குது இந்த உடம்பு? மாப்பிள்ளை. ஒரு பிள்ளையை பெற்று போட்டாங்கன்னா தகப்பனார். அடுத்து நாடி நரம்பெல்லாம் சுருண்டு போய் படுத்து கிடந்தான்னு வச்சுங்க, வியாதி பிடிச்சவன், சீக்காளி, நோயாளி, பேர் வாங்குது அந்த உடம்பு. அடுத்து பாருங்களே, இந்த உடம்புல மூச்சை இல்லாமல் கிடந்தா பிணம். பிறக்கும்போது குழந்தை, இறக்கும்போது பிணம். இடையில எம்பிட்டு பேர் வாங்கிருச்சு இந்த உடம்பு. அப்போ நல்ல 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 பேர்களை வாங்கணும்னா நல்லாரை காண்பதும் நன்றே, நிலைமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்களை எடுத்துரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இந்த உடம்புக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ்கிறோம். நல்ல புகழுடம்போடு போய் சேரணும். ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்தே கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம்மா, உண்மையின் சாட்சியம்மா.
குற்றம் அன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் உறங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி பந்தமில்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறையே வான மண்ணில் வீழ்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்தேன் கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. இப்படியாக பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட ஒளிபெருக்கி பேரு உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒளிபெருக்கி. வேணாம் வேணாம், ஏன்னா நாடக நடிகர்களுடைய பெரிய இருக்கு பார்த்தீங்களா தொண்டை. இப்போ ஒரு விஷயம், இதுக்கு பேர் என்னையா? பழவாத்தியங்கள். இதுக்கு பேர் பழவாத்தியமா? எதுக்கு பேரு இந்த மேலே வச்சிருக்கீங்களா அதுக்கு மட்டும் தமிழில் மும்முழவு. அப்போ இந்த பழவாத்தியத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்கல என்ன பண்ணுவீங்க? என்ன தோல் மாற்ற வேண்டியது? தோல் மாற்றுவீங்க, இல்லை எடுத்து வச்சுட்டு புதுசாக ஒன்று மாற்றிட்டு வந்துடுவீங்க. உங்கள் ஹார்மோனியத்தில் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? நம்மளே சரி பார்த்துக்க வேண்டிய, சரி பார்த்து எடுத்து வந்துடுவீங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். உங்கள் மிருதங்கத்தில் பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? சாதம் சாதத்தில் எதுவும் பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? சாதம் போட்டு உடனே எடுத்து வர முடியுமா? அன்னைக்கு சாதம்னா என்ன சாப்பாடு நினைச்சுக்க போற கூட்டத்தில் உள்ளவங்க? சாதம்னா என்ன? மெரு கூட்டத்துக்கு. அப்ப மிருதங்கத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வச்சுட்டு வீட்டில் 10 கட்டை வச்சிருக்கலாமே. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி எடுத்துட்டு வரணும். பிரச்சனைனா தாளத்துல பிரச்சனை வராது, ஆனா தாளக்காரதான் பிரச்சனை நினைக்கிறேன் கொஞ்ச நாளா. அப்ப இந்த விஷயத்துலலாம் பிரச்சனை ஏற்பட்டா மாத்தி எடுத்து வந்துடுவீங்க. ஒளிபெருக்கி நிலையத்தார் அவர்கிட்டையும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, மாற்றி எடுத்து வந்துடுவார். இப்போ மைக்கில் பிரச்சனை, ஆம்பிளிஃபையரில் பிரச்சனை, எதாச்சும் ஒரு பிரச்சனைனா மாற்றி எடுத்து வந்துடுவாங்க. ஆனால் ஒரு நாடக நடிகருடைய தொண்டையில் பிரச்சனை அப்படின்னா தொண்டை கலட்டி வச்சுட்டு வேறு தொண்டையை கொண்டு வர முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நாடக நடிகருடைய தொண்டை நல்லா இருக்கணும்னா 2 பேர்த்தால தான் முடியும். யாரால தெரியுமா? ஒன்று ஒளிபெருக்கி நிலையத்தாரால, இன்னொன்று பெட்டிக்காரனால. என்கிட்ட தொண்டையெல்லாம் இல்லையே சாமி. இல்லைங்க, நீங்க காட்டுற சுதியில இதுக்குள்ள வா அப்படின்னு நிர்ணயப்படுத்தி கூட்டி போறது நீங்க. இவ்வளவு யாப்பா கத்துற, நான் தான் உனக்கு தொல்லை இல்லாம நல்லா வைக்கிறேனே, சவுண்டை ஏற்படுத்தி வைக்கிறேனே அப்படின்னு சொல்லி எங்களை சிரமப்படுத்த விடாம பாக்குறவர் அவர். அப்ப இருவருக்கும் சிறந்தால் நன்றி. உண்மையிலே ரொம்ப அருமையான ஒளிபொலி அமைப்பு மலர் ஆடியோஸ். கண்டிப்பா எல்லா கலைஞர்களும் தொண்டை வலிக்காம பாடணும்னா அவங்க தான் காரணம். அதனால மலர் ஆடியோஸுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இப்படியாக பாடிக்கொண்டே வேலிமலை சாரல் வழியாக வந்து கொண்டிருந்தாலும் செந்நீர் ஒளியை கொண்டு செங்கதிரோடு சிரித்து புறப்பட மலர்கள் சிரித்தன புள்ளினங்கள் புது தெம்போடு செய்பாடத்துவங்கின பெரிய மலை அந்த அடிவாரத்தில் அழகு மலர் சோலை. இந்த கவின்மிகு காட்சிக்கூடம் தான் வேலிமலை சாரல். ஞானமான என்று சொல்லி நாதவெந்தும் கடந்து காணலை வரையும் சுட்டு கடுவெளி பரமானந்தம் தானும் இவை இரண்டும் தவிர்த்து தான் வசமும் கெட்டு மூனமும் கடந்தேப்பான் முடிந்தவன் தான் ஞானியாக முடியும் என்று சொல்லக்கூடிய சித்தர்களும் யோகிகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் தான் இந்த வேலிமலை சாரல். இப்பேற்பட்ட வேலிமலை சாரலை அந்த ஒன்றை நடந்தாய் பாடி காவேரி, நடந்தாய் பாடி காவேரி,
நடந்தாய் பாடி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நாடெங்குமே சிறக்க நண்பனே. நடந்தாய் பாடி காவேரி நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தார் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய் நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் துணை வணங்கவும் மலகு கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் நங்கையர் துணை வணங்கவும் என்றும் தோளை வணங்கவும் யாழிசை முழங்கவும் சபைகள் செந்தமிழ் தேன் வழங்கவும் அசைத்து வளைந்து நினைத்து தொடர்ந்து அலைகளும் ஒரு மணமகன் துணை பெறவே நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ்நாட்டில் செல்ல பெண்ணாக உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ்நாட்டில் செல்ல பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க அடங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. இப்படியாக பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட இவ்விடத்தில் ஏதோ ஒரு சத்தம் காணம் கேட்க வேண்டுமே. ஆலோலம் சோ கிங்கினி சிலம்பு மணி சங்கம் யாழ் வேகுழல் பேரி மத்தளம் குயிலின் குரல் என்று சொல்லக்கூடிய தசநாதங்களும் இருந்து இசைக்கின்ற இசையை விட தேனினும் இனிய செந்தமிழ் சொல்லெடுத்து ஆலோலம் பாடுகிறாள் இங்கே ஒரு சீமாட்டி அந்நவளை விடத்தின் முன்னே காட்டி இன்று கண்டிப்பாக நடத்தியே தீர வேண்டும். வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு தமிழ் யுத்த போட்டி. ஏன்னா தமிழச்சி அல்லவா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஏன்னா வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய என்ன தெரியுமா, பிறப்புக்கும் சங்குதான் இறப்புக்கும் வேணாம். அதை கேட்டு கேட்டு காதையை புளிச்சு போச்சு, அதை கட் பண்ணி சொல்லிடுங்க. நம்ம ஆட்கள் பார்த்து வேற மாதிரி நினச்சிக்க பிறகு வளர்றையிலே இதெல்லாம் பாரு என்ன பேச்சு பேசுதுக்கணும். அப்போ எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கவே கூடாது அப்படின்னு தமிழில் முழங்கணுமா. அந்த வகையில் பார்க்க போகிறோம்னு வச்சுங்க, தமிழ் இனி மெல்லச்சாகும் அப்படின்னு சொன்னவர் பாரதியார்னு இவ்வளோ நாள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாரதியார்கிட்ட இன்னொரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, தமிழ் இனி மெல்லச்சாகும், மேலை நாட்டு மொழி என்பது இந்த புவி மீதில் மேலோங்கும் அப்படின்னு சொன்னாராம். அதை பார்த்துட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இன்னொருத்தன் சொல்லி வச்சுட்டு போயிட்டேன், அதனால் தமிழ் மக்களை விழித்தெளிந்து இனி தமிழ் மொழியை மட்டும் பேசுங்கள் அப்படின்னாராம். அப்போ அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள் கலை சொல்லாக்கம் அப்படின்னு ஒன்று இன்னொரு வரைக்கும் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் மொழியில் புதுசாக ஒன்று ஒன்று உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்களாம். மற்ற மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வள்ளி அம்மையார் பேசுனது மாதிரி தமிழ் மொழிக்கே உண்டான சிறப்பு. எப்போதும் தமிழ் மொழியில் புதுசாக ஒவ்வொரு சொல்லையும் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது, கலை சொல்லாக்கம் அப்படிங்க. கலை சொல்லாங்கிறத உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. மற்ற மொழிகள்லாம் இப்போ புதுசாக ஒரு சொற்களை உருவாக்க முடியாது, ஆனால் தமிழில் மட்டும்தான் உருவாக்க முடியும். இப்போ அறிவியல் கண்டுபிடிப்பில் ஒரு புதுசாக ஒரு பொருள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்.
அப்படின்னா நம்ம தமிழால் மட்டும்தான் முடியும். எப்படி கேட்டா காரண பெயர் கருத்து பெயரா? காரண பெயர் யாரோ தப்பா சொல்லி கொடுக்குறாங்க போல வாத்தியாருக்கு. காரண பெயர் இடுகுறி பெயர். ஏன்னா தமிழர்கள் பேர் வைக்கும் பொழுதே காரணத்தோட ஒரு பேர் வைப்பாங்க. இல்லை அப்படின்னா இடுகுறி பெயர்னு ஏற்கனவே இருக்கு. இடுகுறி பெயர்னா என்ன தெரியுமா? மரம்ங்கிறத என் பாட்டன் சொல்லி கொடுத்தாரு, அதனால மரம்னு சொன்னேன். அவருக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா மரம்னு? அவங்க பாட்டன் சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ மரம்ங்கிறத தொன்று தொட்டு சொல்லிக்கிட்டே வர்றோம். ஆனால் காரணம் என்னன்னு தெரியல. அதுக்கு இது காரணம் இட்டு அழைத்தார்கள், அதற்கு பேர் இடுகுறி பெயர். ஆனால் காரண பெயர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்னங்க? நன்மைக்கல். இதுக்கு பேர் தமிழில் சொல்லுவீங்க ஒளி வாங்கி. அப்போ ஒளியை வாங்குவதனால் ஒளி வாங்கி. 3 கால் இருந்தால் முக்காலி, அப்படின்னா 4 கால் இருந்தால் நாற்காலி. காரணம் இருக்கா? அதான் காரண பெயர். அப்போ இடுகுறி பெயருக்கும் காரண பெயருக்கும் வித்தியாசங்கள் இருக்கா? அப்போ அந்த வகையில் பார்க்க போனால் அந்த பெண்மணி ஆளை எவ்வாறெல்லாம் வர்ணிக்கலாம் என்று பார்த்தால் தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் துஞ்சியதோ. தங்கம் விற்கிற விலைக்கு தங்க சங்கிலி எல்லாம் போட முடியுதா? ஒரு விஷயம் நல்லா கவனிங்களே, சொல்லுங்க. தங்கத்தை போடுறத விட தங்க மாதிரி இருக்கிறத போட்டு போங்களே, ஊரே அண்ணாந்து பார்க்கும். ஆனால் தங்கத்தை போட்டால் ஒன்றுதான் போட முடியும். தங்க மாதிரி இருக்கிறத நிறைய போட்டு போகலாம். தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் துஞ்சியதோ. மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் ஒருவாய் மெதுவாய் அமுதம் பருகியபடி தங்கச் சங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் துஞ்சியதோ. தானே கொஞ்சியதோ இனி தங்கம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் கொஞ்சியதோ. நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதா தானடி பூ பூத்தது பூங்கொடி. வரம் புரியாமலே ஒரு வரம் கேட்கிறாய், இவள் மடி மீதிலே ஒரு இடம் கேட்கிறாய். வருவாய் வருவாய் வளர்வாய். தலைவனை இணைந்ததும் தலையணை நினைந்தது அதற்கு ஒரு விடை தருவாய். இரவாணி இரவிலே கனவிலே பாடவானே இதயமே உருகுதி அடியே நடி வேதனை நம் வாலிப சோதனை கனிமதி என் கதி என் அடி சங்கதி சொல்லடி இரவாணி. கண்ணோடுதான் போராடினான் வேர்வைகளில் நீராடினான். அன்பே ஆடைகொடு அனுதினமும் என்னை சூடிவிடு. இவனின் கனவு விடியும் வரைகள் விடியாது திருமகள் இரவுகள். தங்கச் சங்கிலி மின்னும் பையத்தானே குந்தியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் கொஞ்சியதோ. முத்தமிழ் கவியே வருக கணிச்சுவையும் தருக, முத்தமிழ் கவியே வருக கணிச்சுவையும் தருக. காதலிலும் தீவினிலே காலங்கள் நாள் நாள் வந்தது. வருகை முத்தாச்சு கண்ணம்மா
மணி சிப்பையில் தாச்சு கண்ணம்மா வெண்ணிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. அருமை அருமை. நன்றி நன்றி. இப்படியாக பாடிக்கொண்டே இருந்தாலும் இந்த பெண்மணி ஆலை வருடம் அனைத்தும் பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா பெண்ணை பார்த்து வர்ணிப்பவனே யாரு? கவிஞன். அப்படி வர்ணிக்கலைன்னா கவிஞனாக இருக்க முடியுமா? கரளிபதியா? இப்படியாக பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட இந்த பெண்மணி ஆலை இன்னும் ஒரே ஒரு முறை வர்ணித்து விட்டு சந்திக்கக்கூடிய ஆட்களை சந்திப்போம் என்ற காரணத்தால் மைவடிவ குழலியார்த்தம் மதனத்தை கெட்டு நிகர் ஒவ்வா மதி மானை செய்வடிவை சிற்றடைய வேதொலை படைத்த வடிவு எவ்வளவோ யானறிய உண்மையாக கைபடிய திருமகளை படைத்து இவளையும் படைத்தல் கமலத்தானே என்று கவித்துவமாக இந்த பெண்மணி ஆலை வர்ணித்தாள். செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பெண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலி குங்குமம் மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமம் நீரின்றி வாடும் கோடை நீரின்றி வாடும் உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கு கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாலியும் குங்குமம் தாரே லா 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 நன்றி நன்றி நன்றிங்க. இப்படியாக பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட இந்த பெண்மணி ஆலை நாம் எவ்வாறெல்லாம் சினிமா பாடலை உட்புகுத்தி வர்ணிக்கிறோம் என்பதனை விட நாடகத்தை எழுதிய சங்கரதாசாமி இந்த வள்ளி எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்கா பார்த்தீங்கன்னா, அப்படி சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார். சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார். அந்தர மிகுந்த தேவர் துந்திபி முழங்கி வரும் தேவர் துந்திபி முழங்க வரும். அந்தர மிகுந்த தேவர் துந்திபி முழங்கி வரும் எங்கள் கந்த
சாமிக்கே தகுந்த சுந்தரம் உன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தா ஏன் வந்தா ஏன் வந்தா. இப்படியாக பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட யாரோ ஒரு காவல்காரர் அங்கும் இங்கு விழாவிற்கு அன்னமடத்தில் சென்று கழகத்திற்கான வாய்ப்புகள் ஏதேனும் கிடைக்கிறதா என்று பார்ப்போம். ஹலோ 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 ஹலோ